எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காது அவிஞ்சி போயிடுச்சு, தீஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன கற்று எப்பா 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 ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கோட் டாஸ்க் அதில் வந்து ரீசெண்டாக நடந்த நம்ம பார்வதி கமருதீன் இஷ்யூ. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மைக் போடாததால் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஹோல் ஹவுஸ்க்கே. அவங்க வந்து பால், முட்டை, டீ, காஃபி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த கேஸில் வந்து எல்லாருமே வந்து ஆல் அகெயின்ஸ்ட் திஸ் கப்பிள் பார்வதி அண்ட் கமருதீன் எல்லாரும் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. செம்மையான ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸு. இதில் அமித் வேறு பாவம், அவர் வந்து சும்மா லாயராக போட்டுட்டு அவர் படுற பாடி இருக்கு. ஸோ அவருக்கு திக்கி தான் தமிழ் பேசுகிறாரு. மோஸ்ட்லி அவர் கன்னடா பேசுகிறவர். ஸோ அவரால் சரியாக அதை டெலிவர் பண்ண முடியல. பட் அதை வச்சு இவங்க வந்து சபரியெல்லாம் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஃபுல் ரைட் சைடு ஃபுல் வந்து இந்த ஆடியன்ஸ் மக்கள் ரிமைனிங் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து கை தட்டி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு வந்து ஜட்ஜஸ் வந்து கானா வினோத், அதுக்கப்புறம் வியானா வேறு பாயிண்ட்டாக போட்டு அடிச்சிட்ருக்கு. வினோத் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து எகென்ஸ்டாக இருக்கார் பார்வதிக்கு. ஒரு பார்க்கவே வந்து பார்வதிக்கு முகலாம் ஃபுல்லு வாடிடுச்சு. அதுவும் எஃப்ஜே வேறு அந்த ஆடியன்ஸில் இவங்க ரெண்டு பேருமே கரெக்டாக இருக்காங்க. பார்வதியும் வந்து கத்தி அமித்க்கு இன்புட் தந்துட்டுருக்காங்க. லாயர் வந்து அமித், பார்வதி வந்து இந்த கூண்டில் நிற்கும் போது இதை கேளு இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ போச்சுங்க. இந்த 4 கண்டஸ்டன்ஸோட கேஸ் வேறு, 4 கண்டஸ்டன்ஸும் சிமிலர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரம்யா, சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இது 4 பேரும் வந்து அகெயின்ஸ்ட் தீஸ் கப்பிள். இந்த முட்டை, பால், காஃபி, டீ எல்லாம் போயிடுச்சு இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொலாங்காக போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃபைட். என்னென்னா இந்த கோர்ட்டோட டெக்கரம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. லைக் பீட் பார்வதி, எஃப்ஜே, இன்னும் சில நிறைய பேர் சிரிச்சிட்ருக்காங்க, கத்திட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி வரை இங்கேருந்து வந்து இன்புட் கொடுத்துட்டே இருக்குது. அமித் இதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் நிறைய டைம் வார்னிங் கொடுத்தாங்க, கானா வினோதும் வியானாவும். ஸோ அதுக்கப்புறமும் கூட இவங்க வந்து ரொம்ப ஹைப்பராக போயிட்டுருந்தாங்க. எஃப்ஜேக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து கேட்டுட்டான், என்ன லாயர் ஃபேமிலின்னு சொல்கிற, கொஞ்சம் கூட கோர்ட் டெக்கரம்னு வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். பிடிச்சிக்கிச்சு பார்வதி. என்ன உனக்கு என்ன தெரியும், ஏன் என் ஃபேமிலியை எடுக்கிற இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியா வேணும். அவங்க வந்து பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தா ரொம்ப ப்ரொலாங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் அட்ஜன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து அந்த பிரேக் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து மறுபடியும் வந்து பார்வதி வர எஃப்ஜே கிட்ட, ஏன் ஃபேமிலி இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா இருக்க மாட்டான். அவனும் வந்து பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. எஃப்ஜே கிட்ட பேசவே முடியாது. அதுக்கப்புறம் கமருதீன் ஜாயின் ஆகிட்டான் பார்வதி கூட. அவனை வந்து மச்சான் இது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதில் சென்டரில் என்னென்னா இந்த பார்வதி வந்து தூண்டி விடுதுன்னு நினைக்கிறேன். அவனை வந்து பார்வதி மாதிரி ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் சொல்லு அதே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கான். ஒரு பாயிண்டில் வந்து கமருதீனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏதோ எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை விட்டான்னு நினைக்கிறேன். போடா பார்வதி அவனை சொரிஞ்சு விடுமா, அப்போது ரியாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ. அதுக்கு அவன் அப்போ கூட ரியாக்ட் பண்ண. பட் சடனாக வந்து எஃப்ஜே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணதால் சொல்லு அப்படின்னு 2 பேரை கத்திட்டே இருந்தான். காதுக்கு இதெல்லாம் வலிச்சு தள்ளிச்சு. அதுக்கப்புறம் 2 பேரை முட்டிக்கினாங்க. லைக் 2 பேரும் ஒன்றுக்கு வந்துட்டு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது கானா வினோத், அப்புறமா கமருதீன் அண்ட் எஃப்ஜே பேக் டு நார்மல். அவர் சொல்லிட்டாரு, எஃப்ஜே டைரெக்டாக சொல்லிட்டாரு, பார்வதியை வந்து இங்கே நிற்க வைக்காத, அவள் தான் வந்து தோன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கானா வினோத்தும் சொல்லிட்டாங்க, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தனியாக வந்து கார்டன் ஏரியாவில் இப்போ வந்து பேசிகிட்ருக்காங்க. சால்வ் ஆகிட்டுருக்கு, நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் தொடங்க போகுது. ஐ திங்க் ஐ எம் கைண்ட் ஆஃப் லேட் இன் அப்டேட். பட் சீரியஸ்லி எவ்வா தலை வலிச்சிச்சுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எப்படி இருக்குன்னு தெரியல.
ஓகே, ஸோ இந்த மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் கம் அப் வித் நெக்ஸ்ட் அப்டேட். ஓகே, see you. Bye-bye.